ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். கன்னியாகுமரி டு காஷ்மீர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் ரீகேப் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டே 2 ரைட் மார்னிங் 4:30 ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவருக்கு ரோட் ரொம்பவுமே மோசமாக தான் இருந்துச்சு. நல்ல வேலையாக நேற்று நைட் நாங்கள் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டோம். இல்லை ட்ராவல் பண்ணியிருந்தோம்னா நாங்கள் நிஜாமாபாத் ரீச் ஆக பயங்கர டிலே ஆகிருக்கும். கிட்டத்தட்ட 2 hours ஆச்சு NH44 கன்னியாகுமரி டு ஸ்ரீநகர் ஹைவே ஜாயின் ஆகிறதுக்கு. டே 2வோட ஆக்சுவல் பிளான் நர்சிங்பூர். நம்ம ஆல்ரெடி இன்னைக்கு நிசாமாபாத் ரீச் ஆகிறதுக்கு இன்னும் 50 to 70 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. வாங்க நம்மளால இன்னைக்கு எவ்வளோ தூரம் ரைட் பண்ண முடியுமோ ரைட் பண்ணுவோம். மார்னிங் 7:30 இருக்கும். சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைவேல போயிட்டு இருக்கும் போது சின்னதாக ஒரு தாபா இருந்துச்சு. சரி அங்கேயே நிறுத்தி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். பேப்பர் வச்சு எதையோ கவர் பண்ணிட்டு இருக்காரு ராஜ் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக செனாவை தாங்க கவர் பண்ணிருக்கோம். ஆக்சுவலாக மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு. டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப சிரமமாயிடும். என்ன பெட்ரோலா பூஸ்டாக இருக்கிறது. தினமும் நம்ம ரொம்ப தூரம் போகிறனால முடிஞ்ச வரைக்கும் ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு தாக அடிக்குதோ அப்போ நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கலாம். பாடியை ஹைட்ரேட்டாக வச்சுக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நம்ம ரொம்ப லாங் ட்ரிப் போகிறனால நம்ம நிறைய பிரேக்ஸ் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்மளால் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண டிலே ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேஷன் பேக் யூஸ் பண்ணுறப்போ நம்ம எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் நம்ம தண்ணி குடிச்சிட்டு நம்ம ஹைட்ரேட்டாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பிளான் பார்த்திங்கன்னா நர்சிங்பூர். இது மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நர்சிங்பூரில் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொன்னால் லார்ட் நரசிம்மாவோட ஒரு பெரிய டெம்பிள் லொக்கேட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மத்திய பிரதேஷ் ஸ்டேட்டுக்கு அதிகப்படியான சோயா பீன்ஸ் கல்டிவேட் பண்ணுற ஸ்டேட்டும் நர்சிங்பூர் தான். மத்திய பிரதேஷ் ஸ்டேட்குள்ளே நீங்கள் நிறைய இந்த மாதிரியான ஒரு செக் போஸ்டஸ் பார்க்கலாம். இந்த செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நார்மலாக நம்ம போகிற டூரிஸ்ட்க்கு கிடையாது, இது லாரிஸ்க்கு மட்டும்தான் போல். எனக்கும் ஃபஸ்ட்டு தெரியல. சரி நம்ம செக் போஸ்ட் வழியாக தான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். இன்னும் சொல்ல போனால் நான் இதை டோல்கேட்னே நினச்சேன். ஆக்சுவலாக இது டோல்கேட்ஸ் கிடையாது, செக் போஸ்ட்டு. என் பக்கத்தில் ஒரு லாரிக்காரர் வந்தாங்க. அவங்க தான் இது வந்து நீங்கள் அந்த பக்கமாகவே போகலாம், ஆக்சுவலாக மெயின் ரோடே யூஸ் பண்ணலான்னு சொன்னாங்க. எனக்கு இதை பற்றி நான் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தெரில. உங்கள் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 hours ரைட். அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்த ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. செம்ம சீனரியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த நதியோட பேர் எனக்கு தெரியல, பட் செம்ம அழகாக இருந்துச்சுங்க, ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. ஸோ இங்கே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இந்த வியூவை பார்த்து ரசிங்க நீங்களும். கொஞ்ச நேரம் அந்த நதியை பார்த்து ரசித்தோம். அதுக்கப்புறம் நாங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நமக்கு டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். பிகாஸ் இந்த இடம் பார்க்கவே ரொம்ப சீனரியாக சூப்பராக இருந்துச்சு. நின்றுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு இருந்தால் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருப்போம், டைம் போகிறதே தெரியாது. பட் நம்ம இன்னும் ட்ராவல் பண்ணக்கூடிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. அதனால் சரி கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் மகாராஷ்டிரா ரூட் எடுக்காமல் ஹைதராபாத் வழியாக போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னா, மழை ரொம்ப அந்த பக்கமாக மகாராஷ்டிரா சைட்ஸ் பெய்யுது. ஸோ அதனால் நம்ம இந்த வழியாக போயிடலான்னு. பட் இந்த ரூட்லேயுமே ஆன் அண்ட் ஆஃப் மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ரெயின் கவர் போட்டுட்டு தான் இங்கே ஓட்ட வேண்டிய நிலமை. நமக்கு நாக்பூருக்கு இன்னும் கிட்டத்தட்ட 175 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ நாக்பூர்லேருந்து நம்ம நர்சிங்பூர் போகணுன்னா அதுக்கு இன்னும் ஒரு 250 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓவராலாக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம 400 to 500 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இன்றைக்கி இன்னுமே ரைட் பண்ணணும். பட் இப்போவே மதியத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ மழை பெய்யறதுனால ரொம்ப டிலே ஆகிட்டே இருந்துச்சு. சொல்லி முடிக்கலைங்க, மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்மளால் ஃபுல் டைமாகவும் ரெயின் கவர் போட்டு ஓட்டவும் முடியல. பிகாஸ் உள்ளே நம்ம ஜாக்கெட்ஸ் போட்டிருக்கனால ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஜாக்கெட்ஸை கழட்டி வச்சு தான் ஓட்டணும். மழை பெய்யாதப்போ கலட்டுனா உடனே மழை ஸ்டார்ட் ஆகிடுது. மழை பெய்யறனா சாதாரணமான மழை எல்லாம் இல்லைங்க, ஒரு 5-10 minutes பெஞ்சோரும் பயங்கரமான மழை பெய்யுது. ஸோ நம்மளால் ரைடே பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. ஸோ நம்ம ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது. பிகாஸ் இது நம்ம 17 நாள் ரைடு. நம்ம இந்த ஒரு நாளுக்காக ரிஸ்க் எடுத்து நம்ம ரைடே ஸ்பாயில் பண்ணிக்கக்கூடாது. இருந்து பொறுமையாக கூட நம்ம ரைட் பண்ணி போய்க்கலாம். முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஹெவியாக மழை பெய்யும் போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அந்த மாதிரி நாங்கள் பிரேக்ஸை எடுத்துக்கிட்டோம். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் சேவ் பண்ண முடிஞ்சுது. இங்கேயுமே மழை பெய்யும் போது சரி நம்மளோட லஞ்ச் இங்கே எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கேயே சாப்பிட்டோம். இந்த தாபாவில் ஃபுட்டுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. என்னங்க நம்ம நார்த் சைட் போக போக நமக்கு ரொட்டி அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இங்கேயே அதுதான் கிடச்சிது, நாங்கள் சாப்பிட்டோம். நல்லாவே இருந்துச்சு உண்மையாலுமே சொல்ல போனால்.
ரொம்பலாம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் தான் மழை பெஞ்சுது. பட் நீங்களே பாருங்கள், பயங்கரமாக மழை பெஞ்சிருக்கும். எங்களோட லஞ்சை முடிச்சுட்டு ரைடை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணோம். வானம் ரொம்பவுமே கிளியராக இருந்துச்சு, கிளைமேட்டுமே ரொம்ப கோல்டாகவும் இருந்துச்சு, ரைட் பண்ணவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது மத்திய பிரதேசில் உள்ள ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு மேலே கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. ஆனால் இது பிரிட்ஜே ரொம்ப பெரிய பிரிட்ஜோ. ஃபாரஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மேலே வச்சு கட்டாங்களா பில்லர் போட்டு. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, ஹைவேஸில் எந்த ஒரு அனிமல்ஸும் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தடுப்பு மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு மேலே இவ்வளோ பெரிய பாலம் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு போக போக தான் தெரிஞ்சுது. இது உண்மையாலுமே ரொம்ப பெரிய ஸ்ட்ரெச் உள்ள ஒரு ஃபாரஸ்ட். அந்த ஃபுல் ஃபாரஸ்ட்டுமே இவங்க ஃபுல்லாக மேலேயே கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வர்ண பகவான் என்ன நினச்சாருன்னு தெரிலங்க, மறுபடியும் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பக்கத்தில் நாங்கள் ஒரு பெட்ரோல் பம்பில் ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ எங்கள் வண்டிக்கும் பெட்ரோல் ஃபில் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ கையோட பெட்ரோலை ஃபில் பண்ணிவிட்டு மழை நிற்கிற வரைக்கும் ரெஸ்ட் எடுக்கலாம். இல்லை நாங்கள் ரெயின் கவர்ஸ்லாம் போடாமல் இருந்தோம். ஸோ அது எல்லாத்தையுமே போட்டுட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம். பிகாஸ் ரொம்ப டிலே ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலேயும் நம்ம ரைட் பண்ணாமல் இருந்தோன்னா இன்றைக்கான டிஸ்டன்ஸில் பாதி கூட நம்மளால் கவர் பண்ண முடியாது அப்படின்னு டிசைட் பண்ணி எங்களோட எல்லா ரெயின் கவர்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் கவர் பண்ணிவிட்டு ரைடை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக தான் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. சரி, அதனால் ரெயின் கவர்ஸ்லாம் போட்டுட்டு நம்ம ரைட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். பட் போக போக மழை ரொம்ப ஹெவியாகிடுச்சுங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு நம்ம போனதுக்கப்புறம் நம்மளால் கொஞ்சம் கூட ரைடே பண்ண முடியாத அளவுக்கு மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours to 3 hours நாங்கள் ஒரு இடத்துல நிற்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஏன்னா கொஞ்சம் கூட எங்களால் ரைட் பண்ணவே முடியலை. அதனால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 3 hours அப்புறம் சரி நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புனோம். மழை கொஞ்சமாக விட்டுருந்துச்சு. ரொம்ப நம்ம இன்றைக்கி ரைட் பண்ணவே முடியாத நிலைமையானதுனால நாங்கள் நைட் ரைட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். நீங்கள் மத்திய பிரதேசில் ரைட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹைவேல ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய விஷயம். அவங்களோட கால்நடை மாடுகளை எல்லாம் ஹைவேலேயே அவங்க மேய விட்டுருப்பாங்க. அது ஏன் என்ன ரீசன் எங்களுக்கு தெரியல. பட் இங்கே லைட்ஸ்லாமும் ரொம்பவுமே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பார்த்து பொறுமையாக ரைட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9 o'clock போல் இருக்கும். எங்களோட டின்னர் இங்கேயே முடிச்சுட்டு நாங்கள் சாகர் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஓ, அந்த கட்டைக்கு சப்ஜி எதில் பண்ணுறாங்க? சேப்பாங்க மாதிரியே இருக்குது. அவ்வளோதான். இனிமேல் எத்தனை இடத்துல வீடியோ எடுத்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே பரத்தா என்ன இருக்கோ அதை போடலாம். என்ன ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி எந்த ஹோட்டலில் நீங்கள் நிறுத்தினாலும் இது ஒன்று கொடுப்பாங்க, இது ஒன்று கொடுப்பாங்க, அது ஒன்று கொடுப்பாங்க. அது டவுட்டு வெஜ்ஜில் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. நைட்டு ஒரு 1 o'clock இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வழியில் இருக்க தாபாவிலே நிறுத்தி ரெஸ்ட் எடுத்தோம். ஆக்சுவலாக இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தாபாவில் வெளியவே கைத்துக்கட்டில் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த லாரியில் வரவங்க ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா இங்கேயே ஒரு 100-150 ரூபா கொடுத்து அப்படியே ஸ்டே பண்ணிப்பாங்க. இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.